போடலாம். புரியுதுங்களா? இப்போ கணக்கு போட போகிறோம். ரொக்க திட்டப்பட்டியல் பாடம் எடுத்துக்கோங்க. பக்கம் 266. பக்கம் 266 இருக்கிற 4வது கணக்கு எடுங்க. எடுத்துறீங்களா? புக் எடுங்க. பக்கம் என்ன பக்கம்? 266ஆம் பக்கம். கொஷின் நம்பர் 4வது என்ன இருக்குது பாருங்க. 2004 ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான ரொக்க திட்டப்பட்டியலை தயாரிக்கவும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? முதல் பாயிண்ட்டு ஜூன் மாத ரொக்க இருப்பு. ஸோ ஜூன் மாதம் என்ன கேட்டது கேள்வி? 2 மாதம் கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதம்? ஜூன் மாதம் கேட்டிருக்காங்க, ஜூலை மாதம் கேட்டிருக்காங்க. அப்போ தொடக்க இருப்பு எந்த மாதம் கொடுத்துருக்காங்க? ஜூன் மாதம் தான் கொடுத்தாங்க. ஜூலை இல்லையா சார் கேட்கக்கூடாது. ஜூலை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜூன் மாதத்தான இறுதி ரொக்க இருப்பு தான் ஜூலை மாதத்திற்கான தொடக்க ரொக்க இருப்பாக போடுவோம். அதில் முதல் எந்த மாதம் ஸ்டார்டிங் மாதம் இருக்குது? ஜூன். ஜூன்னா ஜூன் மாதத்துக்கான தொடக்க இருப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரி, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். ரொக்க கொள்முதல். ஜூன் மாதத்துக்கான ரொக்க கொள்முதலும் ஜூலை மாதத்திற்கான ரொக்க கொள்முதலும் கொடுத்துருக்காங்க. ரொக்க கொள்முதல் பெறுதலில் வரணுமா செலுத்தலில் வரணுமா? வெரி குட், செலுத்தலில் வரணும். எங்கே வரணும்? செலுத்தலில் வரணும். ரைட். அடுத்தது ரொக்க விற்பனை. ரொக்க விற்பனை பெறுதல்களில் போட போகிறோம். திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களில் ரொக்க விற்பனை போட போகிறோம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள். சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுத்தது, கூலி கொடுத்தது, இது மாதிரி அலுவலக செலவுகள் எது வந்தாலும் அது எங்கே தான் போடணும்? நம்ம திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களில் போட போகிறோம். அடுத்தது கடைசியாக இருக்குது ஜூலை மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன். அதாவது கடனை திரும்ப செலுத்தி சொன்ன பாருங்கள் செலுத்தல்களில் அந்த அமௌண்ட். அவ்வளோ ரொம்ப ஈஸியாக சின்ன சம 20 மார்க் கேள்வி. இது எத்தனை மார்க் இதுக்கு? 20 மார்க். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? 20 மார்க்கும் வாங்கிடலாம். கணக்கு போடலாமா? ரைட். எல்லா நோட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு கவனிங்க. எத்தனாவது கணக்கு போட போகிறோம்? 4வது. பப்ளிக்கில் எத்தனாவது கொஸ்டினில் கேட்பாங்க சொன்னேன்? 56. பப்ளிக்கில் 56வது கொண்டு கண்டிப்பாக ரொக்க திட்டப்பட்டியல் தான். இதில் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? 20 மார்க்கு நம்ம வாங்கிடலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு எத்தனை மாதம் கேட்டிருக்காங்க? 2 மாதம். என்னென்ன மாதம்? ஜூன் மற்றும் ஜூலை. முதல்ல ஹெட்டிங் போடுவோம். என்ன ஹெட்டிங்? என்ன மாதம் அது? ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான என்ன போட போகிறோம்? ரொக்க திட்டப்பட்டியல். ரொக்க திட்டப்பட்டியல். இதுதான் ஹீட்டிங். முடிச்சாச்சு. என்னென்ன மாதம்? ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான ரொக்க திட்டப்பட்டியல். ஸோ அடுத்து என்ன வரணும்? விவரம். விவரம் போட்ட பிறகு ஒவ்வொரு நான் பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன மாதம் சொன்னோம்? ஜூன் மாதம். ஃபஸ்ட்டு ஜூன். அடுத்தது என்ன மாதம் வரும்? என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில்? ஜூலை. ஸோ ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதத்திற்கான ரொக்க திட்டப்பட்டியலை நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ முதல்ல ஃபார்மட் படினா எழுதணும். முதல்ல வெரி குட். தொடக்க ரொக்க இருப்பு. என்ன வருது? தொடக்க ரொக்க இருப்பு. தொடக்க ரொக்க இருப்பு. அது இந்த மாதம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. முதல் மாதம் ஜூன் மாதத்துக்கான தொடக்க ரொக்க இருப்பு தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜூன் மாதம் தொடக்க ரொக்க இருப்பு 4025 ரூபா. 4025 ரூபா. ஜூன் மாதத்தின் தொடக்க ரொக்க எழுதுங்க 4025 ரூபா. ஸோ எழுதியாச்சு. ஜூன் மாதத்திற்கான தொடக்க ரொக்க இருப்பு. இதோட என்ன பண்ணணும்? திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்களை கூட்டணும். திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தலை கழிக்க போகிறோம். என்ன கூட்ட போகிறோம்? திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள். திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள். ஸோ இதை எழுதி நம்ம என்ன பண்ண முடியாதுல்ல? 6 ஐட்டம் இருக்குது. அதில் 6ம் வராது. அதில் 2 இல்லை 3 நம்ம கணக்கு ஏற்ற மாதிரி வரும். என்ன கூட்ட போகிறோம்? திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்ட போகிறோம். ஸோ முதல்ல என்ன இருக்குது? அது கணக்கில் பார்த்தீங்க பெறுதல்களை பொறுத்தவரை ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? ரொக்க விற்பனை மட்டும்தான் இருக்குது. பெறுதல் என்ன இருக்குது? ரொக்க விற்பனை இருக்குது. வாடிக்கையாளரும் பெற வேண்டியதெல்லாம் இல்லை. இதனால் வட்டி பெற்றது, கழிவு பெற்றது, பங்காதாயம் பெற்றது, சொத்து விற்றது, அது மாதிரி எந்த ஒரு வருமானமே பெறுதல்களும் இல்லாமல் ஒரே ஒன்று தான் இருக்குது. என்னது? ரொக்க விற்பனை. அதை எழுதலாமா? ரொக்க விற்பனை. ஸோ ரொக்க விற்பனை பண்ணுன்னா நான் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? நம்ம ஜூன் மாதத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? ஜூலை மாதத்தை எவ்வளோ பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஜூன் மாதத்திற்கான ரொக்க விற்பனை எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 18,000 ரூபாய். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஜூன் மாதத்துக்கு 18,000 ரூபாய் ஜூன் மாதத்திற்கான ரொக்க விற்பனை. அடுத்து ஜூலையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஜூலை மாத ரொக்க விற்பனை 24,000. ஜூலைக்கான ரொக்க விற்பனை 24,000 இருக்குங்களா? எழுதிட்டீங்களா? சரி, ஜூன் மாதத்தின் ரொக்க விற்பனையும் ஜூலை மாத ரொக்க விற்பனையும் எழுதியாச்சு. வேற என்ன பெறுதல்கள் இருக்கா?
கடன் பெற்றது, சொத்து விட்டது எதுவுமே இல்லை. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம டோட்டல் போட்டுடலாம். இதுக்கு டோட்டல் போட்டதுக்கு கோடு போட்டுருங்க. ஸோ இதுக்கு பேர் என்னென்ன சொன்னோம் நம்ம? மொத்த ரொக்க இருப்பு. மொத்த ரொக்க இருப்பு. இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? மொத்த ரொக்க இருப்பு. இது ஏன் இருப்பு சொல்கிறோம்? தொடக்க இருப்பையும் மொத்த பெறுதல்களையும் கூட்டுறோம், திட்டமிட்ட ரொக்க பெறுதலையும் கூட்டுறோம். இப்போ இதையும் டோட்டல் பண்ணாதீங்க, எல்லாமே கடைசியில் பண்ணிடலாம். இப்போ ஃபார்முலா படி இருக்கிறத அப்படியே எழுதிடணும். இது என்ன பண்ணணும்? அடுத்தது கழிக்கணும். எதை கழிக்கணும்? திட்டமிடப்பட்ட என்னதை கழிக்கணும்? ரொக்க செலுத்தல்களை கழிக்க வேண்டும். ரொக்க செலுத்தல்களை நம்ம கழிக்க வேண்டும். திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள். திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் இதில் என்னென்ன இருக்குது பார்க்கணும். 6 ஐட்டம் சொல்லியிருக்கோம் படிவம் ஃபார்மட் படி. இப்போ அதில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். முதல்ல இருக்குது ரொக்க கொள்முதல். என்ன இருக்குது? ரொக்க கொள்முதல் இருக்குது. அதை முதல்ல எழுதுங்க. முதல்ல என்ன இருக்குது? ரொக்க கொள்முதல். ரொக்க கொள்முதல் ஜூன் மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது? ஜூலை மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஜூன் மாதத்திற்கான ரொக்க கொள்முதல் எவ்வளோ இருக்குது? ஜூன் மாத ரொக்க கொள்முதல் 12,000 ரூபாய் இருக்குது. ஜூலை மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது? 16,000 இருக்குது. ஜூலை மாதத்துக்கு 16,000 இருக்குது. அடுத்து என்ன செலுத்தல் இருக்குது? ரொக்க விற்பனை போட்டாச்சு. 4வது என்ன இருக்குது? சம்பளம் கொடுத்தது. என்ன கொடுத்தது? சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுத்தது. எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்களாம்? ஜூன் மாதம் எவ்வளோ சொல்லிருக்காங்க, ஜூலை மாதம் எவ்வளோ? ரெண்டுமே 5,000 தான். ஜூன் மாதத்திற்கும் 5,000, ஜூலை மாதத்திற்கும் 5,000. ரைட். அடுத்து லாஸ்ட் ஒன்று இருக்குன்னா இருக்குது ஜூலை மாதத்தில் செலுத்த வேண்டிய கடன். ஸோ எவ்வளோ கடன் செலுத்தியதான்? செலுத்த வேண்டிய கடன். செலுத்த வேண்டிய கடன் எவ்வளோ அமௌண்ட் கடன் செலுத்துகிறாங்களாம்? திரும்ப செலுத்துகிறாங்களாம். கடன் திரும்ப செலுத்தியது எத்தனை? ஜூலை மாதத்தில். ஜூன் மாதத்தில் கிடையாது. அப்போ ஜூன் மாதத்தில் என்ன பண்ணுங்க? டேஷ் போட்டுருங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் எவ்வளோ போடணும்? 6,500 ரூபா. ஜூலை மாதத்தில் 6,500 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு டோட்டல் போடலாம். இதுக்கு பேர் என்ன சொன்னோம் நம்ம? மொத்த ரொக்க செலுத்தல்கள். மொத்த ரொக்க செலுத்தல்கள். இதுக்கு பேர் மொத்த ரொக்க செலுத்தல்கள். இது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ஒன்று கண்டுபிடிக்கும். ஸோ இந்த மொத்த ரொக்க இருப்பிலிருந்து மொத்த ரொக்க செலுத்தல்கள் லெஸ் பண்ண வர ஆன்சருக்கு பேர் இறுதி ரொக்க இருப்பு. இறுதி ரொக்க இருப்பு. ஸோ இதை கூட்டி கழிச்சா முடிஞ்சு போச்சு ஆன்சர். நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம்? 20 மார்க் வாங்கிடும். ஈஸியாக 20 மார்க் வாங்கிடும். கூட்டலாமா? சரி கூட்டுங்க. 18,400 22,025 ரூபா. 22,025 வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்பா? செலுத்தல்களை கூட்டம். 12,700 கூட்டினா 5,000 கூட்டினா 17,000. இப்போது நம்ம என்ன பண்ணோம்? மொத்த ரொக்க இருப்பில் இருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை மைனஸ் பண்ணணும். புரியுதுங்களா? மாற்றி மைனஸ் பண்ணக்கூடாது. மொத்த ரொக்க இருப்பில் இருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ இருக்குது? 22,025லேருந்து 17,000 மைனஸ் பண்ண மீதி வரது எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? வெரி குட். 5,025 ரூபா. 5,025 ரூபா. இது லெஸ் பண்ண தெரியுதா? ஏன்னா சைடில் விட நீ என்ன பண்ணுவேன்? சைடில் எழுதிப்போ இப்படி எழுதி மைனஸ் 17,000 ரூபா. அப்போ மைனஸ் லெஸ் பண்ணு. 2 0 2 அடங்கு மாட்டேங்கப்பா. அதில் வந்து 5,025 ரூபா. இந்த மாதிரி சைடில் ஒன்று தான் போட்டுக்கோ. புரியுதா? 5,020 வந்தால் இப்போது ஜூன் மாதத்துக்கான இறுதி இருப்பு தான் ஜூலை மாதத்திற்கான தொடக்க இருப்பு. புரியுதா? ஜூலை மாதத்திற்கான இங்கேருந்து என்ன பண்ணணும்? அப்படியே ஜூலை மாதத்தில் எழுதணும். 5,025 ரூபா. புரியுதுங்களா? ஒரு மாதத்துக்கு தான் தொடக்க இருப்பு தான் கொடுப்பாங்க. அடுத்த மாதம் தொடக்க இருப்பு நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். புரியுது? எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த ஜூன் மாதத்துக்கான இறுதி இருப்பு அடுத்த மாதமான ஜூலைக்கான தொடக்க இருப்பாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா 29,025 29,025 ரூபா மொத்த ரொக்க இருப்பு. செலுத்த எவ்வளோ வந்து பாருங்கள். இதை கூட்டினா மொத்தம் எவ்வளோ வரும்? 27,500 ரூபா. எவ்வளோ வந்து 27,500. இப்போ 29,000 இந்த 25லேருந்து 27,500 நம்ம லெஸ் பண்ண வர ஆன்சர் 1,525. முடிஞ்சு போச்சு. 20 மார்க் வாங்கிடும். அவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணோம்? போடுறதுனா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. 5 நிமிஷத்தை நம்ம என்ன பண்ணுறோம்?
ஈஸியாக 20 மார்க். மற்ற எல்லா பாடத்தை காட்டிலும் ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம 20 மார்க்கை இந்த ரொக்க திட்ட பாடத்தில் வாங்கிடலாம். முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ திரும்ப சொல்கிற கணக்கு பாருங்கள். இதை தான் கணக்கு சொன்னால் நம்ம புக்கில் இருக்கிற 4வது கணக்கு. புக்கில் இருக்கிற 4வது கணக்கு. பப்ளிக்கை பொறுத்தவரை எத்தனாவது கணக்காக கேட்பாங்க? 56வது கணக்காக கேட்பாங்க. ஸோ முதல்ல கேள்வி எப்படின்னா எழுதணும்னா மாதம் கொடுத்துருக்காங்க, ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க, ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெட்டிங் ஜூன் ஜூலை மாதத்திற்கான ரொக்க திட்டப்பட்டியல், ஜூன் மற்றும் ஜூலை மாதத்துக்கான ரொக்க திட்டப்பட்டியல். முதல்ல என்ன எழுதணும்? படி விவரம் ஜூன் ஜூலை மாதம் பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? தொடக்க ரொக்க இருப்பு. தொடக்க ரொக்க இருப்பு முதல் மாதமான ஜூனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 4025 ரூபாய். அதோட என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் எந்த கூட்டுருவோம்? திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்களை கூட்டுருவோம். இது எவ்வளோ இருக்குது? திட்டமிட்ட ரொக்க பெறுதல்கள் என்னென்ன இருக்குது? ஒரே ஒரு அமௌண்ட் தான் இருக்குது. என்ன இருக்குது? ரொக்க விற்பனை. என்ன இருக்குது? ரொக்க விற்பனை. அது எவ்வளோ இருக்குது? ஜூனுக்கு 18,000, ஜூலைக்கு 24,000. அடுத்தது அது டோட்டல் மட்டும் போடலாம். மொத்த ரொக்க இருப்பு. அடுத்து என்ன பண்ணோம்? மைனஸ் திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள். அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ரொக்க கொள்முதல் இருக்குது, சம்பளம் இருக்குது, செலுத்த வேண்டிய கடன் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ண ஜூலை மட்டும்தான் கடனை திரும்ப செலுத்துகிறோம். இப்போது என்ன பண்ணுறோம்? கூட்ட போகிறோம். ஒவ்வொன்றா கூட்டுறோம். ஜூன் மாதம் மட்டும் முடிப்போம். 4025 ரூபா தொடக்க ரொக்க இருப்பு. ரொக்க விற்பனை 18,000 கூட்டினா 25,025. அதுலேருந்து மொத்த செலுத்தல்களுக்கு எவ்வளோ வந்து 17,000. 22,025லேருந்து 17,000 மைனஸ் பண்ண 5,025 ரூபா இறுதி ரொக்க இருப்பு. இந்த ஒவ்வொரு மாதத்திற்கான இறுதி ரொக்க இருப்பு அடுத்த மாதத்திற்கான தொடக்க ரொக்க இருப்பாக வரும். இதே 5,025 ரூபா இங்கே எடுத்து போடுங்க. இப்போ கூட்டுங்க. 24,000 கூட்டினா 29,025. அந்த செலுத்தல்களை கூட்டினா 27,500. இந்த 29,025லேருந்து 27,500 ரூபா மைனஸ் பண்ண நமக்கு வரது 1,525 ரூபா இறுதி ரொக்க இருப்பு. ஸோ இதை போட்டால் 20 மார்க். ஸோ இது மாதிரி ஈஸியான ஒரு 20 மார்க் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு காலம் முடிஞ்சு. அடுத்து இன்னொரு 20 மார்க் பார்க்கலாமா? இதே பாடத்தில் இன்னொரு 20 மார்க். இப்போ இது 2 மாதம் வச்சு போட்டோம். சார் என்ன பண்ணுவாங்க? 3 மாதம் கேட்பாங்க. அப்போ 3 மாதம் வச்சு எப்படி சார் போகிறதுக்கு டவுட் வரும்ல? இதே ஃபார்மேட் தான், இதே படிவம் தான். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 20 மார்க் கேள்வி. அடுத்தது 6வது கணக்கில் போடுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 6வது உங்கள் புக் எடுங்க. 267 பக்கத்தில் இருக்கிற 6வது கணக்கு எடுங்க. 67 பக்கத்தில் 6வது கணக்கு எடுங்க. எடுத்துட்டிங்களா? சரி, படிங்க. கணக்கு படிங்க. நான் வச்சுருக்கேன். கீழ்காணும் விவரங்களிலிருந்து ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் 2005 மாதங்களுக்கான ரொக்க திட்டப்பட்டியலை தயாரிக்கவும். இப்போ இந்த கணக்கில் 2 மாதம் கேட்கல. எத்தனை மாதம் கேட்டிருக்காங்க? 3 மாதத்திற்கான ரொக்கத்தை கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லை. இங்கே 2 மாதம் போட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3 மாதமாக போட போகிறோம். எத்தனை மாதம் போட போகிறோம்? 3 மாதம் வச்சு நம்ம இந்த கணக்கை போட போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆண்டு, மாதம், கடன் கொள்முதல், கடன் விற்பனை, கூலி இப்படி சொல்லியிருக்காங்க. ஆண்டு என்ன சொல்லியிருக்காங்க? 2004, 2005. மாதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 5 மாதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கணக்கு எத்தனை மாதம் தான் நமக்கு தேவை? 3 மாதம் தான். இதனாலது ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச். கடன் கொள்முதல் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்லாம் இருக்குது. கடன் விற்பனை சொல்லியிருக்காங்க, கூலி சொல்லியிருக்காங்க. அது கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிற விவரங்களில் 1/1/2005 எதிர்நோக்கும் ரொக்க இருப்பு. இதானது தொடக்க ரொக்க இருப்பு. தொடக்க ரொக்க இருப்பு எவ்வளோ போடணும்? ஜனவரி மாதத்துக்கு நேராக 75,000 ரூபா போடணும். அடுத்தது சரக்களித்தோர் அனுமதித்த கடன் வசதி காலம் 2 மாதங்கள். சரக்களித்தோர்னா எதை பார்க்கணும்? நம்ம கடன் கொள்முதலை பார்க்கணும். சரக்களித்தோரானது கடன் கொள்முதலை பார்க்க வேணும். அது என்ன சார் 2 மாதம் காலம் கடன் வசதியிலான? அது பொருளை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம போய் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். சரக்கு வாங்கிட்டு வந்துட்ட பிறகு 2 மாதம் கழிச்சு தான் பணமே கொடுக்குறாங்களாம். அப்போ ரொக்க பெறுதல்களை பொறுத்தவரை, ரொக்க செலுத்தல்களை பொறுத்தவரை எந்த மாதம் நம்ம ரொக்கம் பெறுறோமோ அதுதான் ரொக்க பெறுதலில் போடணும். எந்த மாதம் ரொக்கத்தை நம்ம செலுத்த போகிறோமோ அந்த மாதத்துல தான் அந்த செலுத்தலில் போகணும். இப்போ நம்ம வந்து சரக்கு வாங்கினது வந்து 2 மாதம் முன்னாடி வாங்கின சரக்கு வாங்கினதுக்கு 2 மாதங்கள் கழித்து பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கான பணத்தையே கொடுக்குறோம். அப்போ இந்த 2 மாதங்களுக்கான கழிச்ச பிறகு தான் அந்த ரொக்க செலுத்தல்களை நம்ம போட வேண்டும். இப்போது அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. வாடிக்கையாளருக்கு அளித்த கடன் வசதி காலம் 2 மாதங்கள். இப்போ வாடிக்கையாளர் யார் சொல்லியிருக்கேன் நான்? விற்பனை, கடன் விற்பனை. ஸோ கடன் விற்பனை வாடிக்கையாளர்னா நமக்கு ரெகுலராக நம்ம பொருளை வாங்கிட்டு போகிறோம்ல, கடனுக்கு வாங்கிட்டு போவாங்க. கடனுக்கு பொருளை விற்பனை செஞ்சுருப்போம். இந்த கடன் விற்பனை செஞ்ச பிறகு எப்போ காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாரு அவர்? 2 மாதம் காலம். இவருக்கு 2 மாதம். வாடிக்கையாளருக்கும் 2 மாதம் சொல்லிட்டோம். சரக்கு அளித்து நம்ம கொடுக்க வேண்டிய பணமும் 2 மாதம் கொடுப்போம். நமக்கு வர வேண்டிய கடன் விற்பனைக்கான பணம் எப்போ தான் வரும்? 2 மாதம் கழிச்சு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதான் வாடிக்கையாளருக்கு அளித்த கடன் வசதி காலம் 2 மாதங்கள். கடைசியாக ஒன்று இருக்கு. கூலி 1 மாதம் கால இடைவெளியில் செலுத்தப்படுகிறது.
கூலியை பொறுத்தவரை செலவு நமக்கு தெரியும் நல்லா. ஸோ அந்த செலவு என்ன சொல்லலாம், இந்த மாதத்துக்கான செலவு கூலி வேலையாளுக்கள் எப்போ கொடுப்போமா, இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் தான், ஒரு மாதம் காலம் தாழ்ச்சி தான் கொடுக்குறோம். ஸோ இதுதான் புரிஞ்சாச்சு, கணக்கு முடிஞ்சதுங்களா. இப்போது கணக்குலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக 20 மார்க் நம்ம அதில் வாங்குறோம். இப்படிதான் கணக்கு போடலாமா 20 மார்க்கு. ஸோ எத்தனை காலம் வரணும் அதில், 3 மாதம். என்னென்ன மாதம், ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துக்கான ரொக்க பெறுதல்கள்.